ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வோட் த வீடியோ ஆஃப் திங்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபேஷியலை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை பார்க்குறோம். ஃபார் போத் மென் அண்ட் உமன், எந்த ஜெண்டராக இருந்தாலும் இந்த ஃபேஷியல் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபேஷியல் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா, வி யூஸ் அலோவேரா. நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இந்த அலோவேராலேருந்து நம்ம ஜெல் எடுத்து நம்ம அந்த ஃபேஷியலை யூஸ் பண்ண போகிறோம். அந்த நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் இஸ் Evian 400 mg. இதில் பேசிக்காக என்ன இருக்குன்னா, விட்டமின் இ ஆயில் இருக்குது. இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். இதோட ஒரு ஸ்டிப்போட வேலை வந்து ஜஸ்ட் 10 rupees தான். இந்த 10 rupees வச்சு நீங்கள் வந்து ஃபேஷியல் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த Evian 400 mgயோட இந்த அலோவேரா ஜெல்லை வந்து மிக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த அலோவேராவில் வந்து எப்படி நம்ம ஜெல் எடுக்கிறன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அலோவேரா வந்து செக்ஷன்ஸாக கட் பண்ணிக்கணும். அண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் அலோவேரா ஜெல். இந்த அலோவேரா ஜெல்லை வந்து இதுக்குள்ளே வந்து எப்படி எடுக்கணும்னா, இதோட தான்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேங்க. தான் ஒரு பக்கம் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் இந்த சைடில் ஒரு பர்குஷன், ஒரு சின்ன கோடு, இந்த சைடில் ஒரு கோடு, ஒரு கட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நடுவில் வந்து இந்த லேயர் ஆஃப் ஸ்கின் மட்டும்தான் இருக்கும். இதை அழகாக நம்ம இப்படி ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் இருக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி ஜெல். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். அண்ட் காய்ஸ், திஸ் இஸ் அலோவேரா ஜெல். இது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ளஸ் வந்து நம்பர் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்குது. மெனி நம்பர் ஆஃப் விட்டமின்ஸ் தனி எனி அதர் க்ரீமில் இருக்கிற மாதிரி இது இருக்குது. உங்களோட ஃபேஷியல் க்ரீம் இல்லை கமர்ஷியல் அவைலபிள் க்ரீம்ஸில் வந்து நீங்கள் இதை பார்க்கலாம். மேட் ஆஃப் அலோவேரான்ற இது இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் வந்து இது இருக்கும். இது வந்து ஏஜிங், டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். இது உங்கள் ஹேருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆக்னி, ஸ்கார்ஸ், பிம்பிள்ஸ் எதுவும் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம இதை போட்டுக்கிறோம். ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டுட்டு உங்கள் கையை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்கள் ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு ஒரு நல்ல க்ளீனான ஸ்பூன் எடுத்து இதை வந்து பஞ்சர் பண்ணும். நம்ம கிட்டே இருக்கிற அந்த அலோவேரா ஜெல்லை வந்து we may make it like a smooth paste. நம்ம வந்து ஸ்மூத்தாக ஆக்கணும், பேஸ்ட் மாதிரி. அப்போ தான் நம்ம வந்து ஃபேஸுக்கோ இல்லை எதுக்கோ எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இதை பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம். அண்ட் காய்ஸ், நீங்களே பார்க்கலாம், நான் இருக்கிற அலோவேராலாம் இதில் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இதை நல்லா மேஷ் பண்ணிட்டு இதோட நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது விட்டமின் இ Evian 400 mg வந்து இதோட ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்னா, இதோட ஸ்டோரேஜ் டைம் வந்து லைஃப் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். இது சாதாரணமாக வச்சா கெட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால் இதோட ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதை யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கின்னுக்கும் இல்லை ஃபேஸுக்கும் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, எரிச்சல், ஒரு ஆயிலி ஸ்கின்னை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதுலேருந்து Evian எடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக்லி இது வந்து ஒரு டைஜஸ்டபிள் கேப்சூல்குள்ளே வந்து விட்டமின் இ ஆயில் இருக்கும். அந்த இ ஆயிலை வந்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம். அது எப்படின்னா, பை பஞ்சரிங். இதை வந்து நம்ம வந்து ஒரு குண்டூசி வச்சு பஞ்சர் பண்ண போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பஞ்சர் பண்ணிட்டோன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டமின் இ ஆயில் இருக்கும். இதுதான் அந்த விட்டமின் இ ஆயில். இதை வந்து இதில் வந்து ட்ராப் பண்ண போகிறோம். அண்ட் இந்த விட்டமின் இ வந்து நான் இப்படி ஸ்க்வீஸ் பண்ணுறேன். ஸ்க்வீஸ் பண்ணால் இதில் இருக்கிற விட்டமின் இ ஆயில் வந்து நான் ட்ராப் பை ட்ராப்பாக நம்மளோட அலோவேராக்குள்ளே மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா ட்ராப் பை ட்ராப்பாக ட்ராப் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு கேப்சூல் எடுப்போம். நெக்ஸ்ட்டு கேப்சூல் எடுத்து பஞ்சர் பண்ணுறோம். இதே மாதிரி பஞ்சர் பண்ணிட்டு அதையும் ட்ராப் பண்ணுறோம். நல்லா ஒரு டைட் ஸ்க்வீஸ் கொடுங்க. நல்ல ஒரு டைட் ஸ்க்வீஸ் கொடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு 5 droplets ஆட் பண்ணிட்ட பிறகு டேக் ஒன் ஸ்பூன் எடுத்துகிட்டு இதை நல்லா கலக்குங்க. கலக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹோம்மேட் ஃபேஷியல் வந்து ரெடி ஆகிடும்.
இது நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை எங்கே வெளியே போகிறதுக்கு முன்னாடியோ உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட தலைக்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு உங்களோட தலையை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.